1952 உதயமான கருப்பு வைரம்தான் நம்ம கேப்ப. 1952 உதயமான கருப்பு வைரம்தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர்களின் குடும்பம் வெல் செட்டிலாக இருந்தாங்க. அந்த குடும்பத்தில் இருந்து வந்தும் அந்த வயதிலேயே தனி குணம் உள்ள மனிதராக வளர்ந்து வந்தார். தங்களிலும் நல்ல வேடங்கள் மற்றும் புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பளிக்கவும் செய்தார். பிறகு தமிழ் சினிமாவின் பொறுப்புக்கு வந்ததும் அவர் திரையுலகிற்கு செய்த நலன்களும் உதவிகளும் இன்றும் யாராலையும் மறக்க முடியாத ஒன்றாக உள்ளது. சக நடிகர்களுக்கு உணவு சரிசமமாக இருக்க தான் உண்ணும் உணவையே மற்றவர்களுக்கும் உண்ணுவதற்கு விஜயகாந்த் அவர்கள் தான் வீட்டில் செய்து கொடுத்து பிறகு ப்ரொடக்ஷன் மூலம் செய்து ஷூட்டிங்கில் சக நடிகருக்கு கலைஞர்களுக்கும் இருக்குமாறு உதவி புரிந்தார். இன்னும் பல நடிகர்களின் வாய்ப்பு மற்றும் இயக்குநர்கள் மற்றும் சண்டை இயக்குநர்கள், நடன இயக்குநர்கள் என சக கலைஞர்களுக்கு எல்லோருக்கும் வாய்ப்பு அளித்து அவர் செய்த நன்றியை இன்றும் மறவாத மக்கள் உள்ளனர். காமராஜர், எம்ஜிஆர் அவர்களின் வரிசையில் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களே. மூத்த நடிகர்களுக்கும் சரி, இப்போ உள்ள நடிகர்களும் சரி, விஜயகாந்த் பெயரை சொன்னாலே மரியாதை கலந்த பணிவு வரும். அந்த அளவிற்கு அவர் நடந்து கொண்டதால் தான் அவர் இன்னும் மக்கள் மனதில் உள்ளார். சில காலம் உடல் நலம் சரியில்லாமல் வெளிநாடுகளில் சிகிச்சைக்காக சென்று அங்கேயே சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தார். அவ்வப்போது தன் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் விஜயகாந்த் வீடியோ அனுப்பி அவருடைய உடல்நலத்தை பற்றி அப்டேட் செய்து கொண்டிருந்தனர். கிட்டத்தட்ட ஜெயலலிதா இறந்த பிறகுதான் விஜயகாந்திற்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டு இருந்தார். 2 பெரிய தலைவர்களை எரித்து அவ்வப்பொழுது நின்றவர் இவர் மட்டுமே. அந்த தைரியம் யாருக்கும் முன் வரவில்லை. இப்பொழுதுதான் எல்லோரும் புது புது கட்சிகளை தொடர்ந்து நிற்கிறார்கள். சில நாட்களுக்கு முன்னர் தான் உடல் நலத்தில் முன்னேற்றம் கிடைத்துள்ளது என வீடியோ வெளியே வந்தது. பிறகு விஜயகாந்த் மருத்துவமனையில் இருந்து வந்ததும் கலைஞர் சமாதிக்கு சென்று கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார். அந்த வீடியோ இணையதளத்தில் ட்ரெண்டிங் ஆனது. பிறகு மறுபடியும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை அளித்து வந்தார். அந்த நிலையில் கொரோனா தொற்று ஏற்பட்டதாக வெளியே உலகில் ஒரு வதந்தி கிளம்பியது. இருந்தும் விஜயகாந்திற்கு நிமோனியாவால் பெரிதும் பாதிக்கப்பட்ட என்று அவர் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர் அறிவித்தார். பிறகு மருத்துவமனையில் டாக்டர்கள் தீவிர சிகிச்சை இருந்தும் அவரால் நிமோனியாவில் இருந்து தப்பிக்க முடியாததால் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இன்றுடன் அவருடைய வயது 71 ஆகிறது. கிட்டத்தட்ட 71 வருடமாக மக்களுக்காகவும் பணிபுரிந்தார் நமது கேப்டன் திமுக தலைவர் விஜயகாந்த் அவர்கள். நிமோனியாவால் உயிரிழந்த விஜயகாந்த் உடல் இன்று அவர் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. பிறகு அங்கிருந்து விஜயகாந்த் ஆஃபீஸ் கோயம்பேட்டில் உள்ளது. அங்கே கொண்டு செல்லப்பட்டு மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட உள்ளது. நாளை இறுதி ஊர்வலம் நடத்த திட்டமிட்டுள்ளனர்.